மக்கள் மன்றத்தின் அழைப்பை ஏற்று கடும் மழையையும் பொருட்படுத்தாது இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தமிழக மக்கள் மன்றத்தின் சார்பான பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளாக நினைத்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய வெளிப்பாடாக தற்போது இன்று இந்த கூட்டத்தை கவனிக்க கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்று கேட்டால், இங்கே வெவ்வேறு கொள்கையுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறோம். வெவ்வேறு கொள்கையுடைய தோழர்களை ஒன்று கூட்டி ஒரு கூட்டம் நடத்துவது என்பது ஒரு கட்சியில் நடப்பதற்கு சமமானது. அதனால் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் ஒரு இடத்தில் பாதிக்கப்படும் பொழுது அங்கே நாம் கொள்கை சார்ந்து கூடுவது கிடையாது, நம்முடைய கருத்து சார்ந்து அங்கே கூடுவது கிடையாது. ஒரு மலையை உடைக்கும் போதோ ஒரு கிராமத்திற்கு பாதிப்பு வரும்படியான திட்டங்கள் வரும்பொழுதோ அங்கே நாம் கொள்கையை பேசி கூடுவது கிடையாது. மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்று கூடுகின்ற நாம் இன்று இங்கே பல்வேறு கொள்கையுடைய அப்ப ஒவ்வொரு நிறைய கோரிக்கைகள் இதுல முக்கியமான ஒரு கையெழுத்த கோரிக்கை மட்டும் தான் இருக்கு. துணைத் தலைவர் ஒன்று கேட்டிருக்கோம். துணைத் தலைவர் எப்போது அப்படி நீங்க வெள்ள காலம் வந்துருச்சு, நீ சென்னையில பாத்தீங்கன்னா நீ வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளம் தான். பொருளாதார வளர்ச்சி மக்களுடைய எல்லாமே ஒரு பக்கமா போய் கூடுது. அப்ப இங்க தமிழகத்துடைய வளர்ச்சி சமநிலையா இல்லை. தெற்கு பகுதியில என்ன நடக்குதுன்னா இங்க உள்ள அமைச்சர்களுக்கு மட்டுமே தெரியுது கிடையாது, தமிழ் அரசு தெரிஞ்சது கிடையாது. இந்த பகுதியில மக்கள் எல்லாம் எதுக்கெல்லாம் பாடுபடுறான், எல்லாம் கஷ்டப்படுறான், விவசாயம் இருக்கா இல்லையா, போராட்டவாதிகள் இதுவரை சிறைக்கு சென்றிருந்த போராட்டவாதிகள் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விருது 30 பேருக்கான விருதுங்க இருக்குது. சிறைக்கு சென்றவர்கள் மட்டும் கேட்கவில்லை, இதுவரை சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய தோழர்கள் சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய தோழர்கள் சும்மா 10 6 வர வைக்கிறது இருக்க 30 இருக்க போது இருக்கிறேன். சரி, நல்லது. அந்த சிறைக்கு சென்றவர்கள் மட்டும் 5000 பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய கௌரவத்தை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பல்வேறு பகுதிகள் சிறந்த தோழர்கள் வந்திருக்காங்க, பல்வேறு பகுதிகள் வந்திருக்கீங்க. ஒரு கோரிக்கையை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வரைபடத்தை இப்ப சகாயம் அவர்களுக்கு வேட்டல் சொல்றாங்க, சகாயம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உங்க கூட்டம் அதை வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இங்க பேசிட்டு போனவங்களுக்கு பத்தாது. அப்ப அது ஒரு கோரிக்கையாக நாம் அதை ஒரு வடிவமைத்து அந்த வடிவமைப்பை இருக்கக்கூடிய 100 அமைப்புகளும் தங்களுடைய முகநூல்ல அதோடைய முகப்பு படமா வச்சோம்னா ஒரு டிபியா வச்சா தமிழ்நாடு கொடுத்து பார்ப்பாங்க. அந்த நம்ம வாங்க ஒரு கோரிக்கை எடுக்கிற கோரிக்கையை சென்னையில் ஒரு 1000 சூரட்டி விட்டுனா தமிழ்நாடு அரசு பார்ப்போம். அப்ப அந்த 6 மாத இருக்கக்கூடிய 3 மாத காலத்திற்கு எழுதுக்கு பிறகும் சரி, நாம் வாரம் ஒரு கோரிக்கை இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கும் என்றால் நிச்சயமாக ஊடகங்களும் அரசும் நம்மை திரும்பி பார்ப்போம், திரும்பி பார்த்து வைக்க முடியும். அதற்கு தேவை நமது ஒற்றுமை. நீங்கள் கொள்கை சார்ந்து நீங்க என்னவா பேசுகிறீங்க, ஆனால் மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாரம் ஒரு கோரிக்கை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் இங்க நம்ம தமிழர் ரெட்ட பிரச்சனை யார் பெரியார் பிரச்சனை நான் அமைப்பு பேர் போட்டு நான் நிறைய அடிக்கிறேன், துந்திரிக்க அடிக்கிறேன். ஏன்னா யாரும் அப்படிதான் நீங்க மெத்தோடு இருக்கிறோம். இந்த இயக்கமா அவங்களுக்கு கூடாது, அதுதான் கூடாது கொள்கைக்கு போயிட்டு இருக்கு. கொள்கை என்பது வேறு நீங்க வச்சுக்கீங்க. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகளை நாம் எல்லாம் நிச்சயமாக ஒரு கோரிக்கை சார்ந்த கிராமத்துல ஒரு தொழிற்சாலை அங்கே நான் கொள்கை பேசுகிறோம் கிடையாது. ஒரே கோரிக்கை அங்கே தொழிற்சாலை சுத்தி இருக்கிறாலே வரக்கூடாது. அப்ப அது மாதிரியான மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும், ஓரணியில் இருந்து குரல் கொடுக்க வேண்டும்.
சமூக செயல்பாடுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டு முக்கிய கோட்பாடுகள் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே நேரம் பேசக்கூடியவர்கள். ஆனா இங்க நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு வான்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்ப இது மாதிரியான கொள்கைகளுடைய தோழர்களை நம்பி பல்வேறு கொள்கையுடைய தோழர்களை இங்கே ஒன்று இருக்கிறோம். தமிழ் தேசியம், திராவிடம், தமிழிசம், அம்பேத்கரியம் என பல்வேறு கொள்கைகள் இங்கே இருக்கும். ஆனால் நாம் கொள்கை சார்ந்த எந்த விதமான பேச்சுக்களையும் நாம் இங்கே பேசி இந்த கூட்டத்தை சிதைத்து விடாமல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு இல்லை இங்கே வராமல் இங்கே எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல ஒருத்தர் போராடிட்டு இருப்பான். ஊர்ல வந்து ரோடு ஒழுங்கா போடல, இல்ல ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, ஒரு இயக்கமே எல்லாம் போராடிட்டு இருப்பான். இப்ப நீங்க முத்துராசா அவருக்கெல்லாம் வந்து களத்துல இறங்கி போராடலாம். அவர் ஒரு காங்கிரஸ்வாதி, அவர் சமூக செயல்பாடு கூட கிடையாது. ஒரு காங்கிரஸ் சார்பாக சமூக செயல்பாடு நாம இங்க அவர் என்ன கட்சி அரசியல் கொள்கை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் போராடிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு எந்த பாதுகாப்புமே இருக்காது. அது போல நம்ம இன்னைக்கு பல ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் கூட இன்னைக்கு மிரட்டலுக்கும் பல்வேறு இன்னலுக்கும் ஆளாகலாம். இதை விட கொடுமை என்று கேட்டீங்கன்னா, ஒரு தோழர் கைது செய்யப்பட்ட கடந்த 20 ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக ஒரு தோழர் கைது செய்யப்பட்டால் நாம் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா அவர் கைது செய்யப்பட்டாரு, உங்களுக்கு தெரியுமா அவர் ஜாமீன்ல வந்துட்டாரா, அதுல வந்துட்டாரு. இப்படித்தான் நாம் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோமே தவிர நாம் யாரும் அவர்களை சிறைக்கு சென்று பார்ப்பதோ இல்லை அவர்களை நாம் வந்து ஒரு ஜாமீன் எடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடோ எதுவுமே இயக்கவாதிகள் நாம் செய்வது கிடையாது. தோழமை மட்டத்தில் கூட செய்வது கிடையாது. அதை யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனைவி மக்கள் மட்டுமே அந்த பணச்சுமையை ஏற்று வழியோடு என்ன பண்றாங்க, அவர்களுக்கு வழக்காடு மட்டத்துக்கு போய் பழக்கம் இல்லை, எந்த வழக்கறிஞர் பழக்கம் இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, நம்ம எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்ப பூமிநாதன் மறையில பூமிநாதன் தோழர் இருக்காரு, அவர் கைது செய்யப்பட்டாரு. அவன் மனைவி அவர் அடைத்த இன்னலை சொல்றாரு என்கிட்ட. நம்மளாம் செய்தியை பரிமாறிக்கிட்டோம். இதை விட கேட்டா நம்ம யாருமே நம்மளுடைய முகநூல்ல வேணும் கேட்டீங்கன்னா, ஒருவர் கைதாகி செல்லும் பொழுது கைது எப்படி பண்றாங்க, ஒரு பொய்யான வழக்குகள் தான் பதிவு செய்யறாங்க. நம்மளோட போராட்டங்களால் கைது தான் போடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பொய்யான வழக்குகளை கைது செய்யறாங்க. அவர்களுக்கு துணையாக நாம் நிற்பது, அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை தமிழக மக்கள் மன்றம் ஒரு முக்கால்வாசி செலவை ஏற்றுக்கொண்டாலும் வந்திருக்கக்கூடிய, அதாவது இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் ஒரு 100 ரூபாயாவது தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். ஒரு கைது செய்யப்பட்டால் என்னுடைய பங்களிப்பு இது. இரண்டாவது, அவர் சிறையிலிருந்து வரும் வரை அந்த குடும்பத்திற்கு மாதாந்திரம் என்ன தேவையோ அந்த மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா செய்யணுங்கிறதே வேண்டும். அப்போதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிறோம் கடந்த 10 ஆண்டுகளாக புதியவர்கள் யாருமே களத்துக்கு வரல. போராட்ட களத்திற்கு அது எந்த கொள்கையும் வச்சிருக்க சொந்த வரட்டும், கடந்த 10 ஆண்டு காலமாக புதியவர்கள் யாரும் போராடுவதற்கு போராட்ட களத்திற்கு வரவில்லை. தவறான அரசியல் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாம் இந்த கூட்டத்தை முடிவு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அல்லது ஒரு இன்னலுக்கு ஆளாகும் போது நாம் இணைக்க வேண்டும், கட்டணம் தெரிவிக்க வேண்டும், பொருளாதார உதவி செய்ய வேண்டும், ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு துணை நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேர்தலுக்கு வச்சிருப்பாங்க. தேர்தலுக்கு வந்து அவங்க செயல்படுத்துறாங்க, படுத்துறாங்க. அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இருக்கணும், இந்த கட்சி தான் எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை கவனிப்பாங்க. அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இங்க போட்டுக்கோம். மணற்கொலையை தடுப்பது எப்போது, கேரளாவுக்கு லாரியா போகுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் மற்ற மாநிலம் இந்த அப்ப நம்மோட மண்ணை வெட்டி இங்க என்ன பண்றான், அவன் நாடு கொண்டு போறான், லாரியா போகுது. நம்ம இத்தனை ஏற்க தமிழ்நாடு எத்தனை தோழர்கள் இருக்கிறோம், அதை நம்ம தடுக்க முடியுதா? முடியல. அடுத்த காவிரி மிகை குண்டார் இணைப்பு. இது வெறும் சாதாரண வார்த்தை இல்ல. காவிரி மிகை குண்டார் இணைப்பு என்பது வெறும் சாதாரண வார்த்தை அல்ல. அந்த திட்டம் வந்து 1956 வெள்ளத்தரசு நாடாளுமன்றத்தில் பேசுனது. வெள்ளக்காரன் உருவாக்குற திட்டம்.
அந்த திட்டத்தை உருவாக்கினால் திருச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்த இளைஞர்கள் யாரும் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. பழைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழநாடு பாண்டிய எப்படி யானை கட்டி போர் வைத்ததோ அதே அளவிற்கு இந்த பகுதியை ஒரு செழிப்பான பகுதியாக உலகிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக மாறும். வேற தொழில் வளர்ச்சி நமக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட திட்டம் இந்த காவிரி குண்டாறு திட்டம். ஒரு மந்திரியை இன்னைக்கு போய் கை வச்சு அவன் தோன்றோம்னா பல ஆயிரம் கோடி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு தேவை வேற 5000 கோடி. இந்த 5000 கோடியை பணம் இல்லை என்று சொல்லி இதுவரை ஆளக்கூடிய தொடர்ந்து அரசுகள் 50 ஆண்டுகள் அரசுகள் நிதி ஒதுக்காம கடந்த ஆட்சியின் போது 600 கோடி ஒதுக்கி புதுக்கோட்டை விலை திட்டம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சென்று பார்த்தபோது ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் வேலை அரசு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இது ஒரு சாதாரண காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. நம்முடைய தென் மாவட்டங்கள் அனைத்தும் செழிப்புற வேண்டிய ஒரு பகுதி. வேலைகள் போட்டிருக்கோம். திருச்சிக்கு மேல உள்ளவங்களுக்கு ஒரு பாதிப்பு தெரியாது. பழைய ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய மதுரை புதுவத்தூர் பகுதி, ராமநாதபுரம் பகுதி, சிவந்த பகுதி எல்லாமே எங்களுடைய விவசாயம் முழுவதுமாக இந்த சீமைக்கிழமை அழிச்சிருக்கு. அந்த பகுதியில் வர்ற இந்த ஊர்ல பச்சையா இருக்கு என்ன மரம் கேட்கலாம். யார் கோவையில் இருந்தும் இதர பகுதியில் வர்றவங்களுக்கு அந்த மரம் பச்சையா தெரியுறதை தவிர அது ஒரு விசைச்செடி என்று தெரியல. அப்ப இதை நம்ம என்ன பண்றோம்? கடந்து போறோம். இது ஒரு சாதாரண பிரச்சனை நினைக்கிறீங்க. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. நான் சிறுவயதாக இருக்கும் போது விவசாயம் பார்த்த ஒரு மண்ணு என்னுடைய மண் முழுவதுமாக இந்த சீமைக்கிழமை மரத்தால் போர்த்தப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு நம்ம 50 ரூபா போட்டாலே இது 60 போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம சிறு உதவி செய்து பெறுவதற்கு மாதிரி உதவி செய்வோம். நிச்சயமா நான் எல்லாரும் செய்வேன். அதனால் வந்து மூத்த தோழர்கள் தன்னுடைய பெயர்களை இயக்கத்தில் செய்து கொண்டார். மாதாந்திர மருத்துவ செலவிற்கு நம்ம இயக்கத்தை தொடர்ந்து நாம் செய்வோம். ஆனால் நம்ம சொல்றதுக்காக சொல்றேன். எல்லோரும் குறைவான எடுத்துக்கிட்டு 2 மணிக்கு முயற்சி மட்டும் சாப்பிட முடியும். ஒரு 5 நிமிடத்துக்கு அவர் கருத்து சொல்லுங்க. என்னென்ன கோரிக்கை கையில் எடுக்கணும், இல்லை நாங்கள் எடுத்துக்கிற முடிவு சரியா தவறா, இல்லை நீங்கள் கூட்டமைப்பு நோக்கி பயணிக்கணும், உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் அவரை கேட்டுக்கிறோம். எந்த மாதிரி செயல்படணும்னு சொல்லுங்க. இல்லை நம்ம இந்த கோரிக்கையை முன்னெடுக்க வாரப்போது கோரிக்கையை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.